நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஜாஷுவா டிவி நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த டிவி சேனல் மூலியம் உங்களை சந்திக்க மிக்க மகிழ்ச்சியிலிருந்து எழுப்புதல் நேரத்துக்காக ஆண்டவர் உங்களை சந்திக்க வைக்க கர்த்தருடைய பெரிதான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஜெபம் இல்லாமா இந்த எழுப்புதல் நேரத்துக்காக ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறேன். ஆண்டவரே ஒரு விஷயம் ஆண்டவரே வேண்டுவதுக்கும் நினைப்பதுக்கும் நான் அதிகமாக செய்வேன்னு சொன்னீங்களேப்பா, அந்த வார்த்தையின்படி ஜெபிக்கிற ஆண்டவரே உங்கள் ஆண்டவரே எங்களோடு வெளிப்படட்டுமாப்பா, எங்களை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையை மாற்றுங்கப்பா, மாற்றும் சுத்தமானதை செய்கிற பிள்ளைகளாக மாற்றுங்கப்பா. இந்த எழுப்புதலுக்காகப்பா பிள்ளைகளை துரியப்படுத்தி ஆண்டவரே தீவிரமாக இறங்கி பட்டணத்துக்குள்ளே போய் சுவிசேஷ அறிவிக்க அந்த கிருபை வெளிப்படட்டும். இம்மட்டும் காத்து எவனேசரே துதிக்கிறோம்பா, இனி காத்து நடத்துங்க. ஏசு கிறிஸ்துவில ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வாசிக்கிறீங்களா? அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 5, 6, 7. அப்பொழுது பிலிப் என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. பாருங்க, பிலிப் என்ன செய்றாரு, ஒரு பட்டணத்துக்குள்ள போறாரு. அந்த பட்டணத்துக்குள்ள போகும்போது அந்த பட்டணமே மிகுந்த சந்தோஷம் அட்டுச்சான். சந்தோஷப்பட்டாங்களா? என்னன்னா, ஐயோ ஒரு தேவ மனுஷன் வந்துட்டான், இன்னைக்கு ஒரு நம்ம என்ன செய்யுது, நமக்கு ஒரு விடுதலை கிடைக்குது, இன்னைக்கு நம்ம என்ன செய்யறது, இந்த பட்டணத்துக்குள்ள ஒரு விடுதலை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி என்ன செய்ய, அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை என்ன செய்கிறாரு பிலிப்புக்கு கர்த்தர் பயன்படுத்திருக்கிறாரு. கர்த்தருடைய ஊழியத்தை தான் என்ன செய்யறது செய்கிறதுக்காக என்ன செய்கிறாரு, பட்டணத்துக்குள்ளே போகும்போது தான் ஆவியானவர் என்ன செய்கிறாரு கிரிகளை நடப்பிக்கிறார். அந்த பட்டணத்துக்குள்ளே போய் என்ன செஞ்சார், அந்த கர்த்தருடைய காரியங்களை வெளிப்படுத்துறதுக்கு அந்த சுவிசேஷ அறிவித்து கற்றுண்டவர்களை காவலிருந்து என்ன செய்கிறாரு விடுதலையாக்குறாரு. அந்த பிலிப்போட கர்த்தருடைய வல்லமை என்ன செஞ்சிச்சு, அதை ஒரு இடத்துல பவுலையும் பிலிப்பையும் பிரிக்கிறார். என்ன செய்கிறாரு, பிரித்து பட்டணத்துக்குள்ளே என்ன செய்யுங்க போங்க, ஆவியானவர் என்ன செய்கிறாரு பேசி 2 பேரும் பிரித்து அனுப்புகிறாரு. ஏன்னா பட்டணத்துக்குள்ளே போகும்போது தான் அந்த ஆவியானவர் என்ன செய்கிறாரு பலத்த காரியங்களை செய்கிறார். அதான் சொல்கிறார் பாருங்க, 6வது வசனம். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவர்களை சொல்லப்பட்டவர்களை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகிலிருந்து அந்த அசுத்தாவி மிகுந்த சத்தம் விட்டு கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டு அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அநேக திமிர்வாதக்காரர்களும் சப்பானிகளும் என்ன செய்யப்பட்டாங்க, குணமாக்கப்பட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதங்களை செய்கிறதுக்கு தான் இன்றைக்கி ஒரு பிலிப்பு தேடி தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, இந்த எழுப்புதல் நேரத்தில் இந்த டிவி சேனல் மூலியம் ஆண்டவர் உங்களோட பேசிகிட்டு இருக்கிறாரு. அன்னைக்கு நமக்கு அந்த கடைசி அந்த ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அந்த பிலிப்பை தெரிந்து கொள்ளப்பட்டது போது தான் உங்களை என்ன செஞ்சுக்கிறாரு தெரிந்திருக்கிறாரு. அநேக பட்டணங்கள் சந்தோஷப்படுறதுக்கும் அநேக குடும்பங்கள் சந்தோஷப்படுறதுக்கும் அநேக ஊழியங்கள் என்ன செய்யணும் அந்த எழுப்புதலுக்காக துரிக ஆயத்தப்படுத்துறதுக்கும் ஆண்டவர் இன்னைக்கு ஒரு பிலிப்பை தேடி வந்து தான் என்ன செய்கிறாரு இந்த டிவி சேனல் மூலியம் நம்மளோட பேசி கொண்டு இருக்கிறாரு. இன்னைக்கு பாருங்கள், அந்த பட்டணமே என்ன செஞ்சான், சந்தோஷப்பட்டுச்சான். என்ன செஞ்சான், சந்தோஷப்பட்டு என்ன செய்யான், அந்த சந்தோஷப்பட்டு என்ன செஞ்சான் கர்த்தர் அந்த அவர் பிரசங்கம் பண்ணும்போது, பிலிப்பு பிரசங்கம் பண்ணும்போது கவனித்து உற்று கேட்டாங்களாம். உற்று கேட்கும்போது தான் அந்த உள்வாங்கும் போது, அந்த வார்த்தையை உள்வாங்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செஞ்சாரா, அவங்களுக்குள்ளே இருந்து அந்த ஜனத்துக்குள்ளேருந்து கிரிகளை நடப்பிக்க ஆரம்பித்தார். அவனோடு இருக்கிறது அநேக அசுத்தாவிகள் அலர ஆரம்பித்து அநேக கட்டுகள் முறிக்கப்பட்டுச்சு, அநேக சத்துருக்கள் அதமாக்கப்பட்டுச்சு. அதே போல தான் நம்மளோட வாழ்க்கையில் ஆண்டவர் பிலிப்பை எதற்காக முன்குறித்தாரோ அதற்காக தான் நம்மளை முன்குறித்திருக்கிறாரு. என்ன திட்டத்துக்காக முன்குறித்திருக்கிறாரோ அன்னைக்கு அப்போஸ்தலராய் தெரிந்து கொண்டாரு. அதே போல தான் உங்களை என்ன செஞ்சுக்கிறாரு தெரிந்திருக்க போய் தான் ஆண்டவர் இந்த வேத வசனத்தை நம்ம கையில் கொடுத்துருக்கிறாரு, இந்த வேத புஸ்தகத்தை நம்ம கையில் கொடுத்துருக்கிறாரு. நமக்கு தரிசனம் இல்லைன்னு சொல்ல முடியாது. பிலிப்போடு என்ன செஞ்சு ஊழியம் முடிஞ்சிச்சு சொல்ல முடியாது. பிலிப்புக்கு அடுத்த நம்ம பிதாக்களுக்கு கொடுத்த ஊழியத்தை நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறாரு. இன்னைக்கு ஆபிரகாமோட சுதந்திரத்தை ஈசாக்கு கொடுத்தாரு, ஈசாக்கோட சுதந்திரத்தை யாக்கோவுக்கு கொடுத்தாரு, அது ஏசாயா கொடுத்தாரு. அப்படியே ஒவ்வொரு மனுஷனுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி என்ன செய்றாரு, ஒவ்வொரு ஊழியத்தை கொடுக்க ஆரம்பிச்சாரு. அதே போல தான் அன்னைக்கு பழைய ஏற்பாடு காலத்தில் கர்த்தருக்கு பலிபீடம் கட்டி கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பிச்சாங்க.
ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோவெல்லாம் அதே போல தான் இன்றைக்கி ஆண்டவர் எதற்காக முன்குறித்திருக்கிறாரோ, இன்றைக்கி சர்வ சிருஷ்டிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காக உங்களை என்ன செஞ்சுக்கிறாரு. அன்னைக்கு பிலிப்பை முன்குறித்தது போல உங்களை என்ன செய்கிறார், முன்குறித்து அந்த அபிஷேகத்தை வைத்திருக்கிறாரு. அதை எழும்பி பட்டணத்துக்குள்ளே போன்னு சொல்கிறாரு. அந்த எழும்பி பட்டணத்துக்குள்ளே போகும்போது தான் அந்த கிரியைகளை அவர் நடப்பிக்கிறதுக்கு ஒரு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறாரு. வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 33-34. பின்னும் கர்த்தர் அவனை நோக்கி, இது அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 33-34. பின்னும் கர்த்தர் அவனை நோக்கி, உன் பாதங்களில் இருக்கிற பாதரட்சிகளை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமியா இருக்கிறது. எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து அவர்கள் பெருமூச்சை கேட்டு அவர்களை விடுவிக்கும்படி இறங்கினேன். ஆகையால் நீ வா, நான் உன்னை எகிப்துக்கு அனுப்புவேன் என்றார். பாருங்க, மோசையை சந்திக்கிறார். என்ன செய்ய, வனாந்தரத்தில் என்ன முட்செடியில் என்ன செய்கிறாரு, அவர் அக்னியை தோன்றி என்ன செய்ய கூப்பிடுறாரு. மோசைன்னு கூப்பிட்டு என்ன செய்யறாரு, பேச ஆரம்பிக்கிறாரு. இது பரிசுத்த பூமி, என்ன செய்ய பாதரட்சியத்தை கலட்டுறோம்னு சொல்கிறாரு. அந்த எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, வாதிக்கப்படுறத என்ன செய்கிறாரு, நான் உபத்திரங்களை நான் பார்க்குறேன், அந்த உபத்திரங்களை என்ன செய்யறேன், நான் வேதனைகளை பார்க்குறேன். அப்போ என்ன அப்படின்னா, அந்த இடத்துல விக்கிர ஆராதனை இருக்குது. அவருக்கு ஒரு மனுஷனை போய் தொடணும் அப்படின்னா வேதத்தில் தெளிவாக சொல்லப்படுது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. அப்போ கர்த்தருடைய திட்டம் என்னன்னா, மோசே என்ன செய்யணும், இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கானானுக்குள்ள கொண்டு போய் நான் என்ன செய்வேன், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள்ள என்ன செய்வேன், உன்னை கொண்டு போவேன்னு சொல்லி ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணாரு. அப்போ 400 வருஷம் கழிச்சு என்ன செய்யறாரு, 400 வருஷம் அடிமையாக இருந்த இஸ்ரவேல் ஜனங்கத்தை விடுதலையாக்குறதுக்கு தான் ஒரு மோசே ஏற்படுத்தினார். அதான் சொல்றாரு, ஒரு சத்துருக்கு மத்தியில் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தணும்னு சொல்லி வேதத்தில் தெளிவாக சொல்லப்படுகிறது. கர்த்தர் உண்மையுள்ள கடவுள் நீ அறிந்து கொள்ளணும், அவர் எப்படிப்பட்ட தெய்வம் நீ தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி தான் எந்த மனுஷனை அழிக்க நினைச்சாங்களோ அதே மனுஷனை என்ன செய்றாரு, அவங்க வீட்டுக்குள்ளே அழிக்க நினைச்ச வீட்டுக்குள்ளே கொண்டு போய் அவனை உருவாக்கி அவனை என்ன செஞ்சு அவனை கொண்டு என்ன செஞ்சாரு, அந்த இஸ்ரவேல் சமஸ்தத்துக்கு ஒரு வழி நடத்துகிற என்ன ஊழியக்காரனை ஏற்படுத்தி அந்த வனாந்தரத்தில் பாதைகளை உண்டு பண்ணுறதுக்கோ இதுதான் வழின்னு சொல்லி போதித்து கர்த்தருடைய வார்த்தைகளை அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனத்துக்கு வெளிப்படுத்துறதுக்கும் கர்த்தர் ஒரு மோசையை தெரிந்தெடுத்தது போல தான் இன்னைக்கு உங்களை என்ன செய்கிறாரு, முன்குறிக்க போய் தான் அன்னைக்கு என்ன செய்கிறாரு. ஏசாயால சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேலே இறங்கி சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு தெரிந்திருக்கிறாரு, கட்டுண்டவர்களை காவலிருந்து விடுதலையாக்குறதுக்கு என்ன தெரிந்திருக்கிறான்னு சொல்லி ஏசாயாட்ட பேசுறது போல தான் இன்னைக்கு அநேக ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, கட்டுண்டு இருக்கிறாங்க. என்ன செய்கிறாங்க, இன்றைக்கி பில்லி சுனிய கட்டிலையும் மாந்திரிய கட்டிலையும் விக்கிரத்தின் கட்டிலையும் வேசுத்தனத்தின் கட்டிலையும் பாவக்கட்டிலையும் சாபக்கட்டிலையும் இருக்கிறாங்க. யார் என்னை விடுதலையாக்கக்கூடும், யார் என்னை ரட்சிப்பில் நடத்த முடியும், யார் என் வேதனைகளை புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி கூக்குரல் எடுக்கிற ஜனங்கிட்ட விடுதலையாக அவருடைய சத்தம், அந்த ஜனத்தோட சத்தம் அவருடைய பலிவிடத்தில் தொடர போய் தான் கர்த்தர் இன்னைக்கு ஊழியக்காரங்க மூலியம் என்ன செய்கிறாரு, இன்னைக்கு டிவி சேனல் மூலியம் பேசிகிட்டு இருக்கிறாரு. என்னன்னா, இந்த ஜனத்துக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். கர்த்தர் சொல்றாரு, என் ஜனங்கள் அறியாம நான் சங்காரமாகறாங்கன்னு சொல்றாரு. இந்த ஜனத்தை யார் உண்மையுள்ள கடவுள் தெரியாதபடிக்கு என்ன செய்றாங்க, இன்னைக்கு அநேகர் மரித்து போறாங்க. இன்னைக்கு பில்லி சுனியை கட்டினால அநேகர் மறிச்சு போயிடறாங்க. இன்னைக்கு நோயின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் பணத்தையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து என்ன செய்கிறாங்க, உயிரையும் இழந்து போன ஜனங்கள் அநேகம் எங்கள் ஊழியத்தின் பாதையில் நான் அநேக இடத்துல நான் பார்க்குறோம். அதே போல் தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அன்றைக்கி எகிப்தில் அன்றைக்கி இஸ்ரவேல் ஜனத்தை வழி நடத்துறதுக்கு ஒரு மோசையை தெரிந்தது போல தான் இன்றைக்கி டிவி சேனல் மூலியம் உங்களோட என்னட்டு என்ன செய்கிறாரு, ஆண்டவர் உங்களோட பேசி கொண்டு இருக்கிறார். எதுக்காக பேசிகிட்டு இருக்கிறான்னா, இன்றைக்கி அதே எகிப்தில் அடிமையாக இருந்தது போல் தான் இந்த பாவ சேற்றிலையும் அதே மாதிரி இந்த அக்கிரமத்திலையும் இந்த மீறுதலிலும் அடிமைத்தனமாக இருக்கிற ஜனத்தை விடுதலையாக்குறதுக்கு தான் உங்களை என்ன செய்கிறார், முன்குறித்திருக்கிறாரு. ஆண்டவர் முன்குறிக்க போய் தான் அந்த டிவி சேனலில் இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருது. இந்த கடைசி காலத்துக்காக, கடைசி கால தேவ திட்டத்துக்காக, இந்த கடைசி கால சுவிசேஷத்துக்காக, கடைசி கால கட்டுண்டவர்களை காவலந்து விடுதலையாக்குறதுக்கும் ஆண்டவர் உங்களை என்ன செய்கிறார், முன்குறித்துக்கிறார். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களோட கூக்குரல் அந்த உபத்திரமும் கர்த்தருடைய பலிபீடத்தை அசைத்தது போல தான் இன்னைக்கு
அவருடைய பலிபீடத்தை அசைக்குது. இன்னைக்கு என் ஜனம் சங்காரமாகுது. இந்த ஜனத்தை யார் விடுதலை ஆக்கக்கூடும்? இந்த ஜனத்தை யார் ரட்சிப்பில் நடத்த முடியும்? இந்த ஜனத்துக்கு யார் மனக்கண்களை திறக்க முடியும்? இந்த ஜனத்துக்கு யார் போதித்து நடத்த முடியும்? இந்த ஜனத்துக்கு கனியுள்ள வாழ்க்கையை யார் ஏற்படுத்தி தர முடியும்? இந்த ஜனத்துக்கு நான் உண்மையுள்ள கடவுளை யார் நிரூபிக்க முடியும்? இந்த ஜனத்துக்கு என் பிரசன்னத்தை யார் கட்டவிழ்க்க முடியும் சொல்லிதான் ஆண்டவர் என்ன செய்றாரு? புலம்பிக் கொண்டிருக்கிறாரு. அன்னைக்கு பிலிப்பை தெரிந்து கொண்டது போல அந்த பட்டணம் சந்தோஷப்பட்டது போலதான் இன்னைக்கு அதே போல மோசையை தெரிந்து கொண்டது போலதான் அந்த இஸ்ரவேல் ஜனத்தை வனாந்தரத்தில் வழிநடத்தி கானானுக்குள்ளே சுதந்தரிக்கப்படுறதுக்கு தான் ஆண்டவர் அதே போல தான் இன்னைக்கு ராஜ்யத்தை சுதந்தரித்து கொள்றதுக்கு தான் ஆண்டவர் இன்னைக்கு ஒரு சிலர் ஒரு மோசையை தேடி நிற்கிறார். இந்த டிவி சேனலில் ஒரு பிலிப்பை தேடி நிற்கிறாரு, ஒரு பவுலை தேடி நிற்கிறாரு, ஒரு பரணபாவை தேடி நிற்கிறாரு, அவர் தோமையை தேடி நிற்கிறாரு. எதற்காக தேடி நிற்கிறார் தெரியுமா? ஆண்டவருடைய சித்தத்தை செய்யறதுக்கும் ஆண்டவருடைய நோக்கத்தை வெளிப்படுத்துறதுக்கும் கர்த்தருடைய வல்லமைகளை வெளிப்படுத்துறதுக்கு தான் ஆண்டவர் இருக்கிறாரு. நம்ம நினைச்சாரு உங்களை என்னைய முன்குறித்திருக்கிறாரு. அன்னைக்கு நினைச்சிருக்கலாம் ஆண்டவர் எல்லாத்தையும் அடைச்சு போட்டு என்ன செஞ்சுக்கலாம், எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனத்தை வழி நடத்தி கொண்டு வந்திருக்கலாம். மோசே வேண்டாம், அவர் நினைச்சிருந்தா என்ன செய்யலாம், அவர் பிரசன்னத்தை வச்சு என்ன செய்யலாம், மூடி அந்த இஸ்ரவேல் ஜனத்தை வனாந்தரத்தில் நடத்தி கொண்டு வந்திருக்கலாம். கர்த்தர் அவ்வளோ அற்புதங்களையும் அவ்வளோ அடையாளங்களையும் செய்து தான் என்ன செஞ்சுக்க வெளியே கொண்டு வந்திருக்கிறாருன்னா அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி புலம்பிருப்பாங்க தெரியுமா? ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையான்னு தெரியலையே, கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு தெரியலையே, வானத்தையும் பூமியை உண்டாக்குறவர் இருக்கிறாரா இல்லையே, இவ்வளவு உபத்திரமும் அவர் அவர் காதுக்கு கேட்கலையா, அவர் சும்மாவே உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு, உண்மையுள்ள கடவுள் யாருன்னு தெரியலையேன்னு சொல்லி புலம்புறத அந்த உபத்திரம் அவருடைய பலிபீடத்தை அசைந்ததுனால தான் நான் உண்மையுள்ள கடவுள் நிரூபிக்கிறதுக்கு தான் என்ன செய்றாரு, மாதாவின் தண்ணீரை மதுரமாக்கினாரு. என்ன செய்றாரு, வனாந்தரத்தில் பாதைகளை உண்டு பண்ணி இருக்கிறாரு. அதே போல தான் என்ன செய்றாரு, கர்த்தர் என்ன செய்ய அநேக யுத்தங்களை அமலேக்கர்லேருந்து யுத்தம் பண்ணி கடைசி கானானை சுதந்தரிக்க பண்ணியிருக்கிறாரு. அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் என்ன செய்றாரு, செய்து முடித்து தான் என்ன செஞ்சாரு, இஸ்ரவேல் ஜனத்துக்கு நான் தான் உண்மையுள்ள கடவுள், வானங்களையும் பூமியை உண்டாக்குற கர்த்தர் நான் தான் அப்படி சொல்லி என்ன செஞ்சாரு, நிரூபிச்சாரு. அதே நிரூபிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் உங்களை என்னை முன்குறித்திருக்கிறாரு. அந்த பிரசன்னத்தை அன்னைக்கு மோச பார்வோன் இடத்துல போய் பேசினா கர்த்தர் என் ஜனத்தை விடுதலையாக்க சொல்றாருன்னு சொல்லி சொல்றதுக்காக மோசை அனுப்பினார். அதே மோச போய் என்னை பார்வோன்ட்ட போய் முறையிட்டான், என் ஜனத்தை அனுப்பு, இன்னைக்கு ஆண்டவர் பேசியிருக்கிறாரு, நீ விடுன்னு சொல்லும்போது என்ன செய்யா, நான் விட முடியாது சொல்லும்போது அன்னைக்கு என்ன செஞ்சான், அவனுடைய மந்திரவாதிகள் பாம்பை உருவாக்கும் போது அன்னைக்கு அதே போல தான் மோசையோட கோலப்படும்போது பாம்பு என்ன செய்ய, அவனுடைய பாம்பை விழுங்க ஆரம்பிச்சு கர்த்தர் அவ்வளோ பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செஞ்சு அவர் வழி நடத்துகிற தேவ இன்னைக்கு அதே அற்புதங்களையும் அடையாளங்களையும் உங்களை கொண்டு செய்கிறதுக்கு தான் இந்த எழுப்புதல் நேரத்தில் ஆண்டவர் உங்களோட பேசி கொண்டு இருக்கிறாரு. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களோட உபத்திரங்களை என்ன செய்கிறாரு, கர்த்தருடைய சத்தம் அந்த பலிபீடத்தை அசைத்தது போல தான் இன்னைக்கு ஜனத்தோட என்ன செய்கிறாரு, ஜனத்தோட கூக்குரலை என்ன செய்ய கர்த்தருடைய பலிபீடத்தை அசைக்கிறதுனால தான் இந்த எழுப்புதலுக்காக என்ன செய்கிறாரு, இந்த ராஜ்யத்துக்கு போறதுக்காக ராஜ்யத்துக்குள்ள என்ன செய்ய சேர்க்கப்படுறதுக்கு தான் இன்னைக்கு இந்த ஜனத்தை ஆயத்தப்படுத்துறதுக்கு தான் ஆண்டவர் மோசையை தேடுறாரு. இன்னைக்கு ஒரு பிலிப்பை என்ன செய்ய தேடுறாரு. வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 16:22 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. சரி, ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமற் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். கர்த்தர் வருகிறார். கர்த்தருடைய என்ன அன்பு செலுத்தாதவன் சபிக்கப்பட்டவன் சொல்லி வேதம் தெளிவாக சொல்லப்படுது. கர்த்தருடைய அன்புனா என்ன அப்படின்னா, கர்த்தருடைய அன்பை பெற்றுட்டு அவர் சொல்கிறார், முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடும் என்னை தேடுகிறவன் கண்டடைவான்னு சொல்லி வேதத்தில் தெளிவாக சொல்லப்படுகிறது. என்னன்னா முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு அவரை நம்ம தேடும்போது நம்மளால் சும்மாவே இருக்க முடியாது, ஊழியம் செய்யாமல் இருக்க முடியாது. இன்றைக்கி அநேகர் சொல்கிறாங்க, நான் ரட்சிக்கப்பட்டேன். நீங்கள் போய் எத்தனையோ வீட்டில் நாங்கள் போய் வீடு சந்திக்கிறோம், நிறைய பேர் ப்ரேயருக்கு கூப்பிட்றாங்க, நாங்கள் போகும்போதெல்லாம் பார்க்குறோம், நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களா? ரட்சிக்கப்பட்டுட்டோம். ரட்சிக்கப்பட்டுறதுக்கு அனுபவம் என்ன அப்படின்னு கேட்டால் நினச்சிடுறாங்க, மேலுங்களும் முழிக்கிறாங்க. ரட்சிப்பின் அனுபவம்னா என்னென்னா, நம்மளால் சுவிசேஷம் அறிவிக்காமல் இருக்க முடியாது, நம்மளால் கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லாமல் இருக்க முடியாது. இன்றைக்கி ஒன்றுமே செய்யாமல் உட்காந்துட்டு நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு நினச்சிங்க, இது ரட்சிப்பின் அனுபவம் கிடையாதுங்க. இது நம்மளை காப்பாற்றி கொள்றதுக்காக கர்த்தரை அண்டி பிடிச்சிக்கிறது.
நம்ம ஏசப்பா தேடினா பில்லி சூனியை வச்சா பழிக்காது. நம்ம ஏசப்பா தேடினா எந்த ஆபத்து வராது. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அவர் என்னை விடுவிப்பார். அப்போ அவரை தேடும் போது என்ன செய்கிறாரு? அதுக்காக என்ன செஞ்சுருக்கோம்? அவரை நம்ம பற்றி பிடிச்சிருக்கிறோம். அவர் சொல்கிறாரு, என் கட்டளை கை கொள்ளும் போது என்ன செய்வேன்? நீ கூப்பிடும்போது நான் பதில் கொடுக்குறேங்கிறாரு. நீ கூப்பிடும்போது நான் மறு உத்தரவு தர்றேன்னு சொல்கிறாரு. நீ கூப்பிடும்போது நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடும்னு சொல்கிறாரு. நம்ம என்ன செய்கிறோம்? நம் தேவைக்காக அவரை பிடிச்சிட்டு இருக்கிறோம். நம்ம உண்மையாக ரட்சிக்கப்படல. அந்த ரட்சிப்பின் அனுபவம்னா என்னன்னு தெரியுமா? ரட்சிப்பின் அனுபவம்னா என்னன்னா, நம்ம ஒவ்வொரு மனுஷனும் கர்த்தருக்காக சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அவருக்காக அவருடைய திட்டங்களை என்ன செய்யணும்? நம்ம ஆராய்ந்து அறிந்து அவருக்கு ஏதாவது என்ன செய்யணும்? செய்யணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் நமக்குள்ள வெளிப்படும். ரட்சிப்பின் அனுபவம் அதுதான். அதான் சீசர்களை பார்த்து சொல்றாரு, ஏசப்பா சொல்றாரு, நான் உங்களுக்கு கட்டளையிடவில்லையா? நீ பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால ஒவ்வொருவருக்கும் ஞானஸ்தானத்தை கொடுத்து நீ சீசர்களை மாத்து. நான் அப்பதான் உலகத்தின் முடிவு வரையும் சகல நாட்களும் நான் அவனோடு கூட இருப்பேன்னு சொல்றாரு. நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்றாரு. யாரும் சொல்றாரு? அன்னைக்கு அப்போஸ்தலர்களை பார்த்து சொல்றாரு, தீர்க்கதரிசிகளை பார்த்து சொல்றாரு, அன்னைக்கு சீசர்களை பார்த்து சொல்றாரு. அப்போ நம்மளோட வாழ்க்கையில் அவர் உலகத்தில் முடிவு வரையும் சகல நாட்களும் அவர் நம்மளோடு இருக்கணும். அப்படின்னா அவருக்கு சித்தமானதை நம்ம செய்யும் போது தான் அவர் நம்மளோடு கூட இருப்பார். அவர் சித்தமானதை நம்ம செய்யும் போது தான் அவர் ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு, அவர் நம்மளை விடுவிக்கிற தேவனாக இருக்கார். அவருக்கு சித்தமானதை நம்ம செய்யும் போது தான் அவர் நம்மளோடு மகிமைப்படுகிற தேவனாக இருக்கிறாரு. அவர் சத்துருக்கு மத்தியில் பந்தி ஆயத்தப்படுத்துவார். அவருக்கு சித்தமானதை செய்யும் போது தான் அவர் நமக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அவர் சித்தமானதை நம்ம செய்யும் போது தான் அவரின் அதிசயத்தை காண பண்ணுகிற தேவனாக இருக்கிறாரு. அவர் சித்தமில்லாத நம்ம செய்தோம்னா அவர் எப்படி நம்மளோட மகிமைப்பட முடியும்? அவர் சொல்றாரு, என் நாம மகிமைக்கே உன்னை உருவாக்கி இருக்கிறேன், என் நாம பிரஸ்தாபத்துக்கு நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? உன்னை உருவாக்கி இருக்கிறேன். அவர் நாமத்தை ஒண்ணுமே மகிமைப்படுத்தலையே, அவர் நாமத்தை ஒண்ணுமே நம்ம நிச்சயில வெளிப்படுத்தலையே, அவருடைய வல்லமையை நம்ம எந்த இடத்துல வெளிப்படுத்தலையே, அவர் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை கூட ஒன்று அறிவிக்கலையே. என்ன செய்ய நம்ம அப்படியே என்ன செஞ்சுருக்கோம்? இன்றைக்கி உட்காந்து அன்னைக்கு எப்படி உட்காந்துருக்கோமோ 10 வருஷத்துக்கு முன்னால், இன்னைக்கு 30 வருஷம் கழித்து அப்படியே தான் உட்காந்துட்டு இருக்கிறோம். நம்ம ஆண்டவர் எதற்காக முன்குறித்திருக்கிறாரோ, அன்னைக்கு மோசேக்கு ஒரு கனமான ஊழியத்தை வச்சது உண்மை அப்படின்னா, உங்களுக்கு எனக்கும் ஒரு கனமான ஊழியத்தை வச்சது உண்மை. பிலிப்புக்கு பட்டணமாக கொண்டு போய் கர்த்தர் பயன்படுத்துறது உண்மைனா, அதே போல தான் உங்களை என்னையும் பட்டணமாக கொண்டு போய் பயன்படுத்துறதுக்கு அந்த தரிசனம் உண்மைங்க. அந்த பிதாக்களுக்கு கொடுத்த ஊழியத்தை செய்கிறதுக்கு தான் இன்னைக்கு அதே ஊழியத்துக்கு தான் ஆண்டவர் உங்களை என்னையும் அழைத்திருக்கிறாரு. அந்த பட்டணத்துக்குள்ளே போ என்ன செய்ய ஜனம் அந்த பட்டணத்துக்குள்ளே அநேகர் இருக்கிறார்கள்னு சொல்கிறாரு. யோனாவை பார்த்து சொல்கிறாரு, நீ நினைவுக்கு போ, இந்த ஜனம் என்ன செய்யுது? அழிய போது பாவத்தினால் அக்கிரமத்தினால் மீறினால என்ன செய்யப்படுது? நிர்மலமாக்கப்பட போகுது. நீ போய் அங்கே போய் திறப்பில் நிற்கும் போது என்ன செய்வேன்? நான் சேமத்தை கொடுத்து இந்த ஜனத்தை எனக்கு நான் ஏற்படுத்துவேன், என் துதியை சொல்லி வருவார்கள்னு சொல்லி என்ன செய்கிறாரு? யோனாவுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுறாரு. யோனா என்ன செய்கிறான்? நான் அங்கே போனேன்னா அந்த ஜனம் மோசமான ஜனமே, இந்த ஜனம் நான் சொல்கிறத எப்படி கேட்பாங்க? நான் சொன்னால் எப்படி கேட்பாங்க? கர்த்தர் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகலை. அவன் என்ன செய்கிறான்? பயம். நம்ம அவர் பாட்டில் சொல்கிறாரு, நம்ம பாட்டில் போனா நம்மளை குத்தி போட்டுருவாங்களே, நம்மளை வெட்டி போட்டுருவாங்களே அப்படிங்கிற பயத்தில் தான் என்ன செய்யணும்? தரிசி கப்பல் ஏறி போகிறான். அதே போல தான் அன்னைக்கு கர்த்தர் வார்த்தையை கேட்டு யோனா என்ன செய்யும்? அவர் சொல்கிறாரு, என்ன செய்ய? அவர் வார்த்தையை கேட்டு போகும்போது தான் அங்கே போய் ஆண்டவர் மீனை கட்லேட்டுறாரு. 3 நாளைக்கு முன்னால் மீனை கட்லேட்டு கடைசி நினைவுக்கு போகும்போது கர்த்தருடைய வார்த்தையை அங்கே யோனா பகிர்ந்து கொள்ளும் போது அந்த பட்டணத்துக்கு சேமத்தை தந்தார். அதே போல தான் உங்களுக்கு எனக்கு அந்த கடைசி கால தரிசனத்தை வைத்திருக்கிறாரு. கடைசி கால தேவ திட்டத்தை வைத்திருக்கிறாரு. அன்னைக்கு பிலிப்பு பட்டணத்துக்குள்ளே போகும்போது அந்த பட்டணமே சந்தோஷப்பட்டது போல தான் நீங்கள் பட்டணத்துக்குள்ளே போகும்போது எப்போ வருவான் அந்த ஊழியக்காரன், எப்போ வருவான் அந்த ஊழியக்காரி அப்படின்னு சொல்லி பரிதவிக்கிற ஜனங்கள் இன்னைக்கு பட்டணத்துக்குள்ளே அநேகர் இருக்கிறாங்க. இந்த ஜனத்துக்கு யார் சுவிசேஷத்தை பிரஸ்தாபப்படுத்த முடியும்? இந்த ஜனத்துக்கு யார் கற்றுண்டு விடுதலை ஆக்க முடியும்? இன்னைக்கு எதிர்பார்க்கிற ஜனங்கள் அநேகம். கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு புறஜாதிகளை என்ன செய்ய அவர் பக்கம் சேர்க்கறதுக்காகத்தான் இந்த கனமான ஊழியத்துக்காக உங்களை என்ன செய்றாரு? என்னை அழைத்து இருக்கிறார். இந்த கனமான ஊழியத்துக்காக, இந்த எழுப்புதல் நேரத்துக்காக ஆண்டவர் உங்களோடு இடைப்பட்டுட்டே இருக்கிறார்ல. இந்த கடைசி கால தேவ திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு தான். வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும்
கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவினான் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, கிறிஸ்துவுக்குள் என்ன செய்றாரு? எப்பவுமே எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். பவுல் சொல்றாரு கொரிந்திய சபை, எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். அவர் எங்களோடு இருக்கிறத நிரூபிச்சுட்டே இருக்கிறாரு. அவர் ஊழியத்தை செய்யறதுக்கு நிரூபிச்சுட்டே இருக்கிறாரு. நீங்கள் எழும்புங்க, எங்களை பாருங்கன்னு சொல்கிறாரு கொரிந்திய சபையில். பவுல் சொல்கிறார், எங்களை பாருங்க, எங்களை பயன்படுத்துகிறதே உங்களையும் பயன்படுத்துவார். உங்களுக்கு திட்டம் வச்சிருக்கிறாரு. எங்களை வெற்றி சிறக்க பண்ணதே உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார். எழும்பி வாங்க. இப்படியே உட்கார்ந்துருக்கிறாங்க, சிறுபிள்ளை பால் குடிக்கிற குழந்தைய போல் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. நாட்கள் சமயமாக இருக்குது, ஒரு வருகை சமயமாக இருக்குது. சுவிசேஷத்தை அறிவிங்க. கர்த்தருடைய வேதம் சொல்லப்படுகிறது, சுவிசேஷம் என்ன செய்ய அறிவிக்கும் போது தான் முடிவு வரும்னு சொல்லப்படுகிறது. அப்படின்னு சொல்லி சபையில் எத்தனை தடவை பிரசங்கம் பண்ணியிருப்பார் தெரியுமா பவுல்? அதே போல தான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட ஆவியானவர் பேசுகிறார். தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், இன்னைக்கு கடைசி காலத்தில் உட்கார்ந்துருக்கிறோம். அன்னைக்கு மோசையை தேடினது போல தான், இன்னைக்கு பிலிப்பை தேடினது போல தான், அன்னைக்கு பவுலை தேடினது போல தான் ஆண்டவர் இன்னைக்கு எவனாவது வருஷம் என் ஜனத்தை மீட்க மாட்டானா, என் ஜனத்தோட மனுக்கண்களை திறந்து நான் கர்த்தர் என்று நிரூபிக்க மாட்டானான்னு சொல்லி பரிதவிக்கிறாரு. இந்த ஜனத்தை எனக்கு ஏற்படுத்த மாட்டாங்களா அப்படி சொல்லி பரிதவிக்கிறாரு. யாரை அனுப்புவேன், என் காரியமா யாரு போவா, என் திட்டங்களை யாரு நிறைவேற்றுவான்னு சொல்லி பரிதவிக்கிறார் ஆண்டவர். யார் என் காரியமா போவான்னு சொல்லி பரிதவிக்கிறாரு. அவர் வெளிப்பட்டுடலாங்க, நீங்களே நானும் வேண்டாம், நான் கல்லை கூட என்ன செய்வேன், பேச வைப்பேன், கழுதையை கூட பேச வைப்பேன்னு சொல்கிறார். அவர் பேச வச்சுட்டாருன்னா உங்களுக்கு எனக்கு மதிப்பு இல்லாமல் போயிருமே. அவர் சீவ சுவாசத்தை கொடுத்துருக்கிறாரு, அதனால தான் இன்னும் தாமதிக்கிறாருங்க. அவர் நினச்சா எப்படியாவது என்ன செஞ்சார், சுவிசேஷம் அறிவிச்சிடலாம். இன்றைக்கி பாருங்கள், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் இந்த அளவுக்கு சுவிசேஷம் வெளிப்படலை. இன்றைக்கி எங்கே எடுத்தாலும் ஒரு டிவி சேனலு, எங்கே எடுத்தாலும் என்ன செய்ய டிவி சேனல், எங்கே எடுத்தாலும் யூடியூப்பு, வாட்ஸ்அப், எல்லாத்துலையும் என்ன செய்ய சுவிசேஷம் என்ன செய்ய அறிவிக்கப்பட்டுட்டே இருக்குது. ஆவியானவர் அந்த அளவுக்கு பலத்த காரியங்களை செஞ்சுட்டே இருக்கிறாரு. சோம் இல்லாமல் அந்த 70 நேரத்துக்காக இறங்கி பட்டணத்துக்குள்ளே போங்க. இப்படியே உட்காந்துட்டு இருக்கிறவங்க நற்கிரியைகளை வெளிப்படுத்துங்க. கத்தோலிக்க ஊழியத்தை செய்யுங்க. அவர் ஊழியத்தை செய்யும்போது நான் எங்கே இருக்கிறோனோ அங்கேயே நீ இருப்பேன்னு சொல்கிறாரு. அங்கே என்ன செய்ய பிதாவானவர் உன்னை கனம் பண்ணுவான்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. அவர் இருக்கிற இடத்துக்கு நம்ம போகணுன்னா நீங்களும் நானும் அந்த பட்டணத்துக்குள்ளே இறங்கி நம்ம அவருடைய ஊழியத்தை செய்யும்போது தான் அவர் இருக்கிற இடத்துக்கு நீங்களும் நானும் போக முடியுங்க. சோமில்லாமா ஆண்டவரே உண்மை நன்றியோடு மை துதிக்கிறேன், சோதரிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு விஷயங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிற ஆண்டவரே. நாங்கள் எல்லாம் ராஜா, நீங்கள் எங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்கப்பா. இன்னும் அந்த சத்திய வசனம் ஆண்டவரே எங்கள் இருதயத்தில் கிரியை செஞ்ச ஆண்டவரே. இன்னும் அந்த பாரம் எங்களை அழுத்தட்ட ஆண்டவரே. எதற்காக முன்குறித்தீரோ, என்ன திட்டத்துக்காக முன்குறித்திருக்கிறோ அந்த திட்டம் எங்களோடு வெளிப்படட்டும். இம்மட்டும் காத்து எவனை சிறையமை துதிக்கிறம்பா. இனி காத்து வழி நடத்துங்க. ஏசு கிறிஸ்துவில ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.